அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஒரு சங்கடப்படுத்துற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, பேசியிருந்தாங்க. தமிழ்நாடு தான் காரணம், தமிழ்நாட்டில் தான் இது அங்கதான் தீவிரவாதிகள் உருவாங்க, அங்கதான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன தைரியம் இருந்தானா திருச்சி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மைய பகுதி திருச்சியில் அந்த கட்சிக்காரங்க இந்த அம்மையாருக்கு பேனர்லாம் வச்சு பண்றாங்க. வண்டியில் வரும்போது எங்களுடைய துணை பொதுச் செயலர், எங்களுடைய மாவட்ட செயலர்கிட்ட நான் வருத்தப்பட்டு பேசிட்டு வந்தேன். நான் அவங்க என்ன கூட்டணி வேணா வைக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இங்கே மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். மத்திய இணையமைச்சர் சோபா நேற்று வந்திருந்தாங்க. பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் தமிழ்நாடு இங்கே தங்கியிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு போய் தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க, தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு இடமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்காங்க. எப்போ சொன்னாங்க? நேற்று சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அம்மையார் அமைச்சர் சோபா, அந்த அம்மையார் பொறுத்தவரைக்கும் நேற்று கூட வாகனத்தில் வரும்போது கட்சிக்காரங்க நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இதே அம்மையார் தான் கர்நாடகாவில் அங்கிருந்து நடந்த குண்டு வெடிப்புக்கு தமிழ்நாடு தான் காரணம், தமிழ்நாட்டில் தான் இது அங்கதான் தீவிரவாதிகள் உருவாங்க, அங்கதான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஒரு சங்கடப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அதற்கு மன்னிப்பு கோரி அதுக்கப்புறம் அது பத்திரிகை ஊடகங்கள் மத்தியில் அதுக்கு மக்கள் மத்தியில் பெரும் கண்டனத்துக்கு ஆனதுக்கப்புறம் எந்த நிர்பந்தம் தெரியல, அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. மறுபடியும் நேற்று இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி பிரிவினை சக்திகள் தான், பிரிவினை சக்திகள், பிரிவினை தூண்டும் இந்த இயக்கங்கள் தான் இது போன்ற பேச்சுகளை வரவேற்கும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு தடவை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க, மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நான் நேற்று சொன்னேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி கர்நாடகாவில் குண்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களே எப்படி தான் சொல்லி சொன்னவங்க என்ன தைரியம் இருந்தானா திருச்சி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மைய பகுதி திருச்சியில் அந்த கட்சிக்காரங்க இந்த அம்மையாருக்கு பேனர்லாம் வச்சு பண்ணுறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எங்கே நம்மளுடைய இன உணர்வு எங்கே போச்சுன்னா எனக்கு வண்டியில் வரும்போது எங்களுடைய துணை பொதுச் செயலர், எங்களுடைய மாவட்ட செயலர்கிட்ட நான் வருத்தப்பட்டு பேசிட்டு வந்தேன். நான் அந்த பேனர் வைக்கும்போது பார்த்து தான் நான் கேட்டேன், இந்த அம்மையாரை பற்றி நான் இவங்ககிட்ட சொன்னேன். நான் இந்த அம்மையார் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் இன்றைக்கி திருச்சிக்குள்ளே ஒரு பேனர் வச்சு அந்த அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட மண், இங்கே பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. அவங்க பேனர் வச்சு வைக்கலாம் செய்யலாம், அவங்க என்ன கூட்டணி வேணால் வைக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இங்கே மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். இங்கே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.